வானம் மேகமும் மந்தாரமும் அமைதியாக காணப்படுகிறது. மழை அப்பொழுதெல்லாம் மெதுவாக மெல்லியதாக தூறுகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் கடுமையான வெள்ளம். எல்லா மலைகளிலும் குற்றாலம் குறிப்பாக எல்லா ஐந்தருவி தேனருவி என்று அதிகமான வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. மேட்டூரில் 12 அடி அதனுடைய ஆழம். அது நிரம்பி அது வழிந்தோடுகிறது. இதுபோல மணிமுத்தாறு என்று பல நதிகளில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாமல் அவைகள் வெளியேறுகின்றன. கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டி எல்லோரும் அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவிலே பல இடங்களில் மழை, சீனாவிலே மழை, இப்படி பல நாடுகளில் மழை வெளுத்து வாங்கிறது. எங்கோ மழை பெய்வதால் தான் தற்பொழுது வானம் இருண்டு காணப்படுகிறது. மேகங்கள், கருமையான மேகங்கள் அசைந்து போகின்றன. சூரியன் வெளிச்சம் வெளியே தெரியவில்லை. சூரிய கதிர்கள் மறைக்கப்பட்டுள்ளது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பார்கள். மறைத்துவிட்டது தற்பொழுது. இன்று பல நாட்களில் இப்படித்தான். எல்லா நாடுகளிலுமே ஆங்காங்கே வெள்ளம். மக்கள் பல இடங்களுக்கு பாதுகாப்பு இடம் தேடி போகின்றார்கள். பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இந்த கடல் நீர் என்றாவது வற்றி போகுமா? எல்லா மழையும் பொழிந்துவிட்டால் கடல் வற்றிவிடுமா? வற்றாது, நிச்சயமாக வற்றாது. காரணம், இதனுடைய பூமியினுடைய எடை அப்படியே தான் இருக்கும். அதிலிருந்து ஆவியாகி மழையாக பொழிந்து திரும்பி பூமிக்கு வந்து ஏதோ ஒரு இடமாக அது கடலில் போய் சேர்ந்துவிடும். பூமி வற்றவே வற்றாது. இதுதான் உண்மை. ஏனென்றால் பூமியோட எடை சிறிதளவு மாற்றம் இருக்கும். எப்படி என்றால் விண்கற்கள், பல விண்கற்கள் வானத்திலே உலாவி வருகின்றன. அவையெல்லாம் என்றாவது புவியீர்ப்பு மாற்றத்தினால், அந்த விசையினால் கீழே விழும். அதுபோல பல இடங்களில் விழுந்துள்ளது. ரஷ்யாவில் விழுந்துள்ளது, அமெரிக்காவில் விழுந்துள்ளது. இப்படியெல்லாம் நமக்கு கூகுளில் தேடினால் கிடைக்கிறது. பூமியின் எடை பெரிதளவாக மாற்றம் இருக்காது. 0.1% எடை மாறி இருக்கும். ஆனால் இந்த கடல்களில் இருக்கிறதல்லவா, 7 கடல், சிலது உறைந்து இருக்கிறது, மற்றதெல்லாம் கடல் எல்லா இடத்திலுமே இருக்கிறது. அதன் அளவு குறையவே குறையாது. ஏனென்றால் எங்கிருந்து இந்த மழை புறப்பட்டு போகிறதோ அங்கேயே திரும்பி வந்து சேர்ந்து விடுவது தான். இதுதான் இந்த காலை பதிவாக நான் செய்கிறேன். எனவே நண்பர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி எடை சற்று அதிகமாகும், ஒன்று. இரண்டாவது, கடல் என்றுமே வற்றாகாது. வைகை நதி வற்றி போகும், சரஸ்வதி நதி இல்லாமலே போய்விடும். ஆனால் சிந்து நதி ஓடிக்கொண்டே இருக்கும். இமயமலையிலிருந்து உருகி வரக்கூடியது கங்கா, யமுனா,
போன்றவை அது பாய்ந்து போய்க்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது மிக உயர்ந்த இமயமலையில் இருக்கிறது. அதுதான் உண்மை. எப்படி தமிழ்நாட்டிலே மழை பொழிகிறது, அருவிகள் வருகிறது என்றால் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தண்ணீரை சேமித்து கொள்வதாக ஒருவர் சொன்னார். மிக அருமையாக விளக்கினார். அதனால்தான் குற்றாலத்திலிருந்து மழை வழிகிறது, அருவிகள் வருகின்றன பல இடங்களில். இந்த செய்தி அவர் சொன்னதற்கு அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். எனவே நண்பர்களே, பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கிறது. என்னால் முடிந்தவற்றை பலருக்கு நான் தெரிவிக்கிறேன். எனவே இதை காணக்கூடிய அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.